ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ வெயிட் பண்ணலாம் 2 நிமிஷம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய்யெல்லாம் கொஞ்சம் உருகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெய் நல்லா உருகியாச்சு. இதில் நம்ம இப்போது நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, திராட்சை. ஸோ நான் இது ஒரு 10 அளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ உங்களை இஷ்டத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் நிறையவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3த்தையும் நல்லா சூடான நெய்யில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பொன்னிறமாக வறுபட்டாச்சு. இப்போ இது கூடவே நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவாவை இந்த நெய் கூட சேர்த்துக்கலாம். ரவாவை சேர்த்துட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகுறபடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரவா ஒரு நெய்யிலேயே ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுபடட்டும். நம்ம கடையில் வாங்குகிற ரவா தான் இது. ஸோ இது தனியாக நம்ம வறுக்கணும்னு தேவையில்லை. இந்த நெய் கூடவே போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவா நல்லா வறுபட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரவா எடுத்திருந்தேன் இல்லையா, அதே டம்ளரில் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா உங்களுக்கு இன்னும் சுகர் டேஸ்ட் இன்னும் இனிப்பு அளவு அதிகம் வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நான் 3/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை அளவு எனக்கு போதும். ஸோ சர்க்கரை சேர்த்துட்டோம். ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவா சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதன்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வாசனை நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 டம்ளர் போல் சூடான பால் எடுத்து இந்த ரவாவில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளருங்கிறது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பால் இருக்கும். ஸோ ரொம்ப நிறையவும் சேர்க்க வேணாம், நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நான் ரவா கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம கை வைக்கிற சூடு அளவுக்கு இருக்கணும் ரவா. அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கும்போது நல்லா ஒட்டி வரும். ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பிடிக்க முடியாது. ஸோ கை சூடான தொடுற பதம் இருக்கிற வரைக்கும் சூடு இருந்தால் போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிடிச்சோன்னா தான் ரவா லட்டு நல்லா ஒட்டும். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக ஒரு லட்டு பிடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு லட்டாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி கையில் லட்டு வச்சு குலுக்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ரவா இருந்ததுன்னா கீழே உதிர்ந்துடும். ஓகே, ஒரு லட்டு பிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன். ஓகே, எனக்கு இத்தனை லட்டு வந்திருக்கு. நான் 1 டம்ளர் ரவா எடுத்ததுக்கு எனக்கு இந்த லட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு இது தான் படைக்க போகிறோம். மற்ற பொருள்லாம் நான் கடையில் தான் வாங்க போகிறேன், முறுக்கு சீடெல்லாம். ஸோ நம்ம கையால் சாமிக்கு ஒன்று செஞ்சு வச்சோன்னா அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த லட்டுலாம் அப்படியே ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற விட்டுடலாம், ஒரு 10 நிமிஷம் போல். அப்புறம் சாமிக்கு எடுத்து படைக்கலாம். அடுத்து நம்ம பூஜை வேலையெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நான் கிருஷ்ணர் பாதம்லாம் போட்டாச்சு. எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணா தான் இதை போட்டது. இதை பாருங்க நிற்கிறாங்க. இவங்கக்கிட்ட பாதம் வச்சு வாங்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கிருஷ்ணா வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு. கோலம் போட்டு ஒரு சின்ன கிருஷ்ணர் வச்சுருக்கேன் நான் வீட்டில். ஸோ இந்த கிருஷ்ணரை வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன். எப்பவும் கிருஷ்ணாவை அலங்கரித்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது எங்கள் வீட்டு கிருஷ்ணா ராதா ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் ட்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க உள்ளே வராங்க. ராதாவும் கிருஷ்ணாவும் எல்லாம் சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்க வெளியே இருந்து உள்ளே வராங்க. இந்த கோலம் தான் நான் இன்றைக்கி வாசலில் போட்டேன். அடுத்தது பாப்பாவெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்தாச்சு. அவங்களெல்லாம் நிற்க வச்சு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு.
அடுத்து சாமி கும்பிட்டாச்சு. கேமராமேன் வந்து என்னோடய பெரிய பொண்ணு தான். நான் சாமி கும்பிட்றேன், நான் வீடியோ எடுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு வாங்கி எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டு கிருஷ்ணா பாருங்கள் அழகாக வெண்ணெய் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்ருக்காரு ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி முடிச்சாச்சு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே நான் கடையில் வாங்கிட்டேன். வீட்டில் வந்து வெண்பொங்கலும் பால் காய்ச்சி வச்சேன், சுண்டல் வச்சேன், அப்புறம் ரவா லட்டு செஞ்சேன். இதுதான் நான் வீட்டில் செஞ்சது. மற்ற முறுக்கு ஓட்டோடை அவெல்லாம் இதை கடையிலே வாங்கி வச்சிட்டோம். ஸோ இவ்வளோ ஐட்டமே ஒரே நாளில் என்னால் செய்ய முடியாது. சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்ட பிறகு எங்கள் வீட்டு கிருஷ்ணா முட்டி போட்டு தவழ்ந்து வராரு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு, பிரசாதம்லாம் சாப்பிட்றதுக்கு. கிருஷ்ணா வந்து ஃபஸ்ட்டு முறுக்கு எடுத்து சாப்பிட்டாரு. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே ரவா லட்டு எடுத்து சாப்பிட்டாரு நல்லா இருக்குன்ட்டு. இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ண போகிறாரு. வேஷ்டி வேற தடுக்குது, அவர் ஒழுங்காக உட்கார முடியல. ஓகே, 2 பேரும் நல்லா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கு, சூப்பராக. நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் எப்படி இருந்தார்னு கமெண்ட் பண்ணுங்கள்.